வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க பூர்விகா அப்ளையன்சஸ் வாங்க. ரைட். புரோட்டெம் ஸ்பீக்கர் தற்காலிக சபாநாயகர் பதவி பிரமாணமானது நடந்து முடிந்திருக்கிறது. ஆளுநர் அர்லேக்கர் சோழவந்தான் தொகுதி எம்எல்ஏ எம் வி கருப்பையா அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வந்தே மாத்திரமும் அதனைத் தொடர்ந்து தேசிய கீதமும் இசைக்கப்படக்கூடிய இந்த காட்சிகளை தான் திரையில் பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து செய்தியாளர் பாஸ்கர் நம்மோட இணைப்பில் இணைகிறார். பாஸ்கர், பதவியேற்பு விழா நடந்துருச்சு. வாட்ஸ் நெக்ஸ்ட்? புரோட்டெம் ஸ்பீக்கருக்கான இந்த தற்காலிக சபாநாயகருக்கான பணிகள் அடுத்து எப்படி இருக்க போகுது இந்த 2-3 நாட்களுக்கு? தற்காலிக சபாநாயகரை எப்படி நியமனம் செய்வார்கள் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அவர் ஒரு மூத்த உறுப்பினராக இருக்க வேண்டும். அவை நடவடிக்கையில முழுவதுமாக அறிந்தவராக இருக்க வேண்டும். 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற சோழவந்தான் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இந்த கருப்பையா அவர்கள். அதற்கு பிறகு அதிமுகவிலிருந்து அவர் அப்போது 2011ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக அவை நடவடிக்கையில் பங்கேற்றார். அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்துல சில ஆண்டுகளுக்கு இணைந்தார். அந்த வகையில பார்க்கும்போது அவருடைய பங்களிப்பு என்பது தமிழக சட்டமன்றத்துடைய அவை நடவடிக்கையில முழுமையாக அறிந்தவர். சட்டப்பேரவை செயலாளரும் அவர் மூத்த உறுப்பினராக தாண்டி அவை நடவடிக்கையில முழுவதுமாக தெரிந்தவர் என்ற அடிப்படையிலும், அதே நேரத்தில் தமிழக முதலமைச்சரிடம் தற்காலிக சபாநாயகருடைய அனைத்து விதமான தகவல்களையும் பகிர்ந்திருப்பார்கள். அந்த வகையில தான் தமிழக முதலமைச்சர் தற்காலிக சபாநாயகரை நியமனம் செய்து அதற்கான உத்தரவுகளை பிறப்பித்து அந்த உத்தரவுகளுடைய கோப்புகள் எல்லாம் ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்படும். அந்த அனுப்பி வைக்கப்பட்ட அடிப்படையில தான் இன்று தற்காலிக சபாநாயகராக மூவி கருப்பையா அவர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார், உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டார். நாளை தமிழக சட்டப்பேரவையில எம்எல்ஏக்கள் எல்லாம் பதவியேற்கக்கூடிய நிகழ்ச்சி என்பது தற்காலிக சபாநாயகர் தான் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் பதவியேற்பு மற்றும் உறுதிமொழி எல்லாம் எடுத்து வைக்கக்கூடிய நடவடிக்கையை அவர் ஈடுபடுவார். அந்த வகையில தற்காலிக சபாநாயகர் தலைமையில புதிய எம்எல்ஏக்கள் பதவியேற்கக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் தமிழக சட்டமன்றத்தில் நடைபெறும். அதைத் தொடர்ந்து சபாநாயகர் யார் என்ற தேர்தல் என்பது அடுத்த நாள், அதாவது வருகிற 12ஆம் தேதி நடைபெறக்கூடிய அறிவிப்பு என்பது முன்கூட்டியே வெளியிடப்படும். அந்த வகையில சபாநாயகருடைய தேர்வும் அன்றைய தினமே பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு உண்டான ஏற்கனவே வழங்கப்பட்ட கால அவகாசம் 13ஆம் தேதிக்குள் என்ற அடிப்படையில 12ஆம் தேதியே பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு உண்டான நடவடிக்கையில அரசு ஈடுபடும். அரசின் மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்துக்கு ஆதரவு இருக்கிறதா இல்லையா என்பதை முன்வைத்து தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைத்து பேசுவார். எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கும் பல்வேறு பதில்களை கொடுப்பார். அந்த வகையில் தான் பெரும்பான்மை நிரூபிக்கப்படுகிறதா என்பதற்கான விடை கிடைக்கும். ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில நம்பிக்கை கோரும் தீர்மானத்துல தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் அவர்களுடைய நம்பிக்கை கோரும் தீர்மானம் என்பது வெற்றி பெறும். அரசு என்பது பெரும்பான்மை நிரூபிக்கப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதீதமாக உள்ளது அப்படிங்கிறத தற்போதைய தகவலாக இருக்கிறது. தற்காலிக சபாநாயகர் கொண்டு நாளை புதிய எம்எல்ஏக்கள் பதவியேற்கக்கூடிய நிகழ்ச்சி என்பது தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற உள்ளது. நன்றி பாஸ்கர், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. தமிழக சட்டமன்றத்தில் புதிய எம்எல்ஏக்கள் நாளைக்கு பதவியேற்கக்கூடிய நிலையில் அவர்களில் மிகவும் மூத்தவர் என்ற அடிப்படையில் எம் வி கருப்பையா அவர்கள் தற்பொழுது தற்காலிக சபாநாயகராக பொறுப்பேற்றிருக்கிறார். மதுரை சோழவந்தான் தொகுதியுடைய எம்எல்ஏ அவர் அப்படின்றதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அதிமுகவில் நிறைய நாட்களாக பயணித்தவர் தாவேக்காவுக்கு தேர்தலுக்கு முன்பு இணைந்தார். இப்போ வெற்றி கண்டார். இப்போ தற்காலிக சபாநாயகராகவும் பதவியேற்றிருக்கிறார். அடுத்த 3 நாட்களுக்கு ஒரு பிஸியஸ்ட் மேன் அப்படின்னா கருப்பையா அவர்களை சொல்லலாம். இந்த பதவியேற்பு நிகழ்வு தொடர்பான முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க பூர்விகா அப்ளையன்சஸ் வாங்க.